பேரனுக்காக பார்க்கணும் உங்களோட மேடம். பேரனுக்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 18/12/2020 மேடம் பிறந்தது. 18/12/2020 அம்மா. ஆமாங்க மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 1:59 PM மேடம். 1:59 PM. பிறந்த இடம் அம்மா? திருப்பூருங்க மேடம். திருப்பூர். ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. மகர ராசி இது மகர ராசி மகர ராசி. மகர ராசி திருவோண நட்சத்திரம். ஆனா மீன லக்னமா? ஆமாங்க. நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப வணக்கம் சார். உங்களை கேட்டோன்னே கையாலாம் நடுங்குதுங்க சார் உங்க குரலை கேட்டோன்னே. ஏம்மா நல்லா இருப்பீங்கம்மா. நான் என்னம்மா சிங்கமா புலியா பூதமா? இல்ல உங்களை நான் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பேங்க சார். நல்லா இருப்பீங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி பையனுக்கு பார்த்தேன். உங்களை ரொம்ப பார்க்கணும் கிடைக்கணும்னு போட்டுக்கிட்டே இருந்தேங்க சார். இன்னைக்கு கிடைச்சிருச்சுங்க சார். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ரொம்ப நல்லா இருப்பீங்க. பேரம் பிறந்தது 1:59 கரெக்டாக எப்படிம்மா சொல்கிறீங்க? 1:59ன்னு துல்லியமாக சொல்கிறீங்களே, எப்படி? டாக்டர் கொடுத்த டைமா நீங்களே இருந்தீங்களா? டெலிவரிக்கு உள்ள பொண்ணு டெலிவரிக்கு உள்ள இருந்துச்சு. நம்ம டயத்தை வச்சுக்கிட்டே இருந்தேங்க சார். கிட்டியாரத்தை வச்சுக்கிட்டே இருந்தேங்க சார். அப்போ மேஷ லக்னம் தான். மேஷ லக்னம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பேனா, ஆ, அதனால கொஞ்சம் 1:59 அந்த துல்லியமான டயத்தை உள்ள அந்த புள்ள சத்தம் கேட்ட உடனே நான் பார்த்தேன். அவங்களும் வந்து அது மாதிரி சொன்னாங்க. இதைத்தான் நம்ப முடியும். ஏன்னா உங்களுக்கு ஜோசியத்தில் ஆர்வம் இருக்கு. ஆமாங்க சார். கொஞ்சம் நான் ஜோசியத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால பையன் பிறக்க போற டயத்துல இருந்து அந்த வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கடவுளை கும்பிட்டுட்டே இருந்தேங்க சார். 10:30 பிறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு டயத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க சார். அதுதான் கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிறத நான் நம்புவேன். 1:59 இப்போ 2 நிமிஷம் தள்ளி பிறந்தா, 2 நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தா மீன லக்னம் வந்துடுது. ஆமாங்க சார். அப்போ 1:59ன்றது இதை நம்ப முடியும். பாட்டிக்கு வந்து ஜோதிட நம்பிக்கை. அதனால் இப்போ எல்லார் வயலையும் செல்ஃபோன் இருக்குது. எல்லாருமே அதை வாட்ச் வச்சு இப்போ எல்லாருக்குமே கரெக்டாக இருக்குது. செல்ஃபோன்லேயே டைமை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். ஆமாங்க சார். ஆமாங்க சார். இந்த டயத்துல கடவுளே இந்த டயத்துல கொஞ்சம் 12க்கு மேல வந்துடணும் அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டே இருந்து என்னுடைய நாலேஜுக்கு கும்பிட்டுக்கிட்டே இருந்து அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் டயத்தை கிளியாரத்தை வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேங்க சார். நல்லா இருக்குமா மேஷ லக்னம்? நல்ல அருமையான ஜாதகமா. மேஷ லக்னத்துக்கு 10ல் தர்மகர்மாதிபதி யோகத்தில் வளர்பிறை சந்திரனோடு குருவும் சனியும் சேர்ந்திருப்பது நல்ல யோகம். லக்னாதிபதி மேஷ லக்னத்திற்கு 12ல் மறைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய யோகம்னு நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். லக்னாதிபதி பாபராகி குருவின் வீட்டில் சுபரின் வீட்டில் மறையிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. வாழ்நாள் முழுக்க யோக திசைகள் நடக்குது. 2030லேருந்து ராகு திசை நடக்க போது. ராகு சுக்கரனுடைய பார்வையில் அற்புதமாக இருக்கிறாரு. என்னம்மா பேரன் சூப்பராக இருக்கேம்மா ஜாதகம். இதுக்கு என்னம்மா குறை உங்களுக்கு? சார் இப்ப பேரன் நல்லா இருப்பானுங்களா சார்? ஆயுஸ் எல்லாம் எப்படிங்க சார் இருக்கு? 8ல் சுக்கரன் இருக்கிறதுனால ஆயுள் மிகப்பெரிய அளவில் கெட்டிமா. 8ஆம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்க 8ஆம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்க 8ல் சுக்கிரன் கேதுவோடு மட்டும் இருக்க இந்த குழந்தை 80 வயது சர்வ நிச்சயமாக தாண்டும். சரிங்க சார். அந்த ஒரு கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்ததுனால 8ல் கொஞ்சம் 8ஆம் இடம் மறைஞ்சிருக்கு. ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க குரு வீட்டுல இருந்தா ரொம்ப யோகம்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆமாம்மா, 12ல் மறையிறதா யோகம்னு சொல்றேனம்மா. இதைத்தான் நான் பாப கிரகங்களையும் சூட்சும வலின்னு சொல்றேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்லயே இருந்துச்சுங்க சார். நல்லா படிப்பானுங்களா? நல்லபடியா அவனுடைய வாழ்க்கை எப்படிங்க சார் இருக்கு? மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பார். மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட, ஏன்னா கும்பம் மகரம் எல்லாமே வலுவாக இருக்குது. இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிப்பார். அதாவது சனி தான் கூடுதல் சுபத்துவம். வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து குருவின் வீட்டில் இருக்க இந்த பையன் வந்து மறுபடியும் சொல்லுவார், விளையாட்டுக்காக சொல்லியிருக்கிறேன். இந்த குழந்தை 4 வயசு தான் ஆகுது. பொம்மையை கொடுத்து பாருங்கள், தலையை கையெல்லாம் பிச்சு போட்டு உள்ளே இருக்கிற மெக்கானிசத்தை தான் நோண்டுவான். மெக்கானிசம். ஆமாங்க சார். ரொம்ப சுறுசுறுப்பா பயங்கரமா ஓடிக்கிட்டே இருக்காங்க சார். எந்த இதுவும் கேட்கறதெல்லாம் இல்லை. அவனுடைய இதுக்கு ரொம்ப மேஷ லக்கணம் சுறுசுறுப்பு. மேஷ லக்கணம் ஓடுறதான். செவ்வாய் சுறுசுறுப்பான விரைவான கிரகம். சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் தான் விரைவான அடிக்கிறானா பாட்டியை இப்பவே புச்சுன்னு அடிப்பானே. ரொம்ப அடிச்சு போட்டுறாங்க சார். ஆனா பாட்டினா ரொம்ப உயிர் சார். பாட்டினா அவனுக்கு ரொம்ப உயிர். பாட்டினா எந்த குழந்தைகளுக்கு தாமா உயிரா இல்லை? பாட்டினா எல்லா குழந்தைங்களுக்கும் உயிரா தான் இருக்கும். ஏன்னா பாட்டி உயிரா இருப்பாங்கல்ல குழந்தைங்க மேல. அவனை பார்த்துதான் சார் என் கவலையெல்லாம் கொஞ்சம் போச்சு. ஆனா உங்களுடைய நான் எழுதிட்டேன் ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் உங்களுடைய இதே தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குருஜி ஏதே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பத்தி என்ன சொல்றீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தான் சார் பார்த்துட்டே இருக்கு ஜோதிடத்தை. கண்டிப்பாம்மா, உங்களுக்கு ஜோதிடம் வருதுன்றதே இந்த குழந்தை நல்லா இருக்கும்னு காட்டுது. ராகு திசையெல்லாம் குரு சுக்கிரன் 2 பேர் பாறை இதில் இருக்கு. ஏமா ராகு வலுத்திருந்தாலே ராகு சுபத்துவம் அடைந்திருந்தாலே
தாத்தா பாட்டிகளுடைய ஆதரவு அந்த ஜாதகத்தில் கிடைக்கும். ஏம்மா நான்லாம் பாட்டிக்கிட்ட வளர்ந்தவம்மா, எங்கள் அப்பா மட்டும் நான் வளரல. என்னுடைய 15 வயசு வரைக்கும் எங்கள் ஐயம்மான்னு எங்கள் ஊரில் சொல்லுவேன், எங்கள் அப்பாவுடைய அம்மா கிட்ட வளர்ந்தவனா. எங்கள் ஐயம்மாவுக்கு என்னை தவிர வேறு யாருமே உயிர் கிடையாது. இதெல்லாம் நான் கதையாக சொல்லலாம். எனக்கு அப்போ சிறு வயதில் எங்கள் ஐயம்மா என்னை செல்லமாக வளர்த்தது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ தெரியுது அது எவ்வளோ பெரிய பொக்கிஷமாக பேரனை வளர்த்துருக்குன்ட்டு. அது மாதிரி தான்மா நீங்களும் இவனை வளர்ப்பீங்க. ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். அவனுக்கு நல்லா இருந்தா போதுங்க சார். அதுதாங்க சார், அவன் நல்லபடியா இருந்து நல்லபடியா வாழ்க்கையில இருந்தானா போதும் சார். இருள் கிரகமான ராகு வந்து குரு சுக்கிர தொடர்புல இருந்தா நல்ல தாத்தா பாட்டி. சரிங்க சார். நல்ல தாத்தா பாட்டியா இருப்பீங்க. அப்பா அம்மாவுக்கு நல்லபடியா இருப்பாங்கல்ல சார், அது ஒண்ணு மட்டும். அது 2வது விஷயமா, அதெல்லாம் இதுல தெரியாது. உங்க பேரன் ஜாதகத்தை பார்த்து உங்க பேரன் ஸ்கேன் எடுத்து உங்க பேரனுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். மற்றபடி தாய் தகப்பன் நல்லா இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் நல்லா இருக்கார், சூரியன் நல்லா இருக்கிறார், 9ஆம் பரவாயில்ல, அவங்களுக்கான உறவுகள் எப்படி இருக்குன்றது மட்டும்தான் சொல்ல முடியும். உங்க வார்த்தை வந்ததே போதுங்க சார். எனக்கு உங்க வார்த்தை வந்ததே தெய்வ வாக்கு மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சார். உங்க வார்த்தை சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கடவுளே, பெரிய வார்த்தைமா. கடவுள் உங்க பேரனை, பரம்பொருள் உங்க பேரனை உண்மையிலேயே நல்லா வைப்பாருமா. இது வந்து ஜோதி, நான் ஆறுதலுக்காக சொல்ல, இது நல்ல ஜாதகம். லக்னாதிபதி பாபராகி 12ஆம் வீட்டில் குருவின் வீட்டில் மறைந்து மற்ற எல்லா கிரகங்களும் வலுத்து நல்லா இருந்து ராகு திசையும் வருது, அதுக்கடுத்து குரு திசையும் வருது, அடுத்தடுத்து வரக்கூடிய யோக திசைகள் குருவின் தொடர்பு சுக்கிரனுடைய தொடர்புல இருக்கனால இந்த பேரை சாதிப்பாமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா.